ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 18வது நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இடையில ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா தான் போட முடியலங்க, சாரிங்க. இப்போ இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊற வச்சிடலாம். கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதோட காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. உப்பு இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க, கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் அரைக்கும் பொழுதே மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ லாஸ்ட்டாக போடுறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டோங்க. இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க. நீங்கள் ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு நல்லா சமன்படுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ நான் இட்லி பானையில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க, சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம அதில் வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும், நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. நீங்கள் வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணால் நீங்கள் கத்தியை கூட உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினோன்னே இதை நம்ம உதுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம கையில் தாங்க உதுத்து எடுக்கணும். நீங்கள் மிக்சியில் இது போட்டுறாதீங்க, அப்போ நைஸாக ஆயிரும். இது மாதிரி நல்லா தூளாக உதுத்து விட்டோம்னா ஆறுனதையும் சூப்பராக உதுத்து வந்துடும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததையும் பெரிய வெங்காயம் நான் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன், அதை சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் பீன்ஸ் 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பில் உப்பு சேர்த்திட்டோம். இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா பீன்ஸ் வேகத்துக்குலாம் நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது, சீக்கிரமாகவும் வெந்துடும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்திட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நமக்கு 5 நிமிஷத்தில் பீன்ஸ் வெந்துடும். பீன்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இது எங்கள் ஊரில் பீன்ஸு பருப்பு உசிலின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். நான் 1/4 மூடி அளவு துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். நீங்கள் தேங்காய் சேர்த்தும் பண்ணலாம், தேங்காய் சேர்க்காமல் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பீன்ஸ் உசிலி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.